சுய மரியாதை எண் 126 தேதி 3/11/81. நான் ஒவ்வொரு அடியில் முன்னேறும் கலையை அனுபவம் செய்யும் விசேஷ ஆத்மா. எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் மேலேறும் கலை. ஏனெனில் மேலேறும் கலைக்கான நேரம் இது. எந்த யுகத்திலும் மேலேறும் கலைக்கான நேரம் இல்லை. சங்கம யுகமே மேலேறுவதற்கான யுகமாகும். சமயம் எப்படியோ அப்படி நமது அனுபவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிவர்த்தனை ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிவர்த்தனை கூட மேலேறும் கலையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தாலும் நின்றுவிடக்கூடாது. மேலேறும் கலையில் செல்பவர் நின்று விடுவது இல்லை. மற்றவரையும் மேலேற செய்பவராக இருப்பர். சுய மரியாதை எண் 27 நாள் 21/11/81. நான் ஒவ்வொரு அடியில் 10 மடங்கு வருமானம் சேர்த்தும் விசேஷ ஆத்மா. ஒவ்வொரு அடியில் தன்னை விசேஷ ஆத்மா என அறிக. நினைவு எப்படியோ அப்படி நமது நிலை ஆகிவிடும். செயலும் விசேஷமானதாக ஆகிவிடும். பகவானின் குழந்தை ஆவது இருப்பதிலேயே பெரிய விசேஷம் ஆகும். நான் யாருடையவனாக என்னவாக ஆகியிருக்கிறேன்? இந்த நினைவு இருந்தாலே வருமானம் ஏற்பட்டுவிடும். நாம் நாடக மேடையில் நமது பாகத்தை நடித்து கொண்டு இருக்கிறோம் என்ற நினைவு இருந்தால் ஒவ்வொரு செயல் மீது தானாக கவனம் வந்துவிடும். சுய மரியாதை எண் 128 19/4/83. நான் உலகில் கோடியில் சில விசேஷ ஆத்மா. கோடியில் சிலர். அந்த சிலரிலும் சிலராக தன்னை அறிகிறீர்களா? நிச்சயத்தின் அடையாளம் நிஷ்சிந்தாவாக இருப்பதாகும். கவலைகள் எல்லாம் முடிந்து போகும். லகன் பாபாவிடம் வந்துவிடும் போது கவலைகள் முடிந்துவிடும். அப்படி தன்னை சுப சிந்தனையாளராக அனுபவம் செய்ய வேண்டும். உடல், மனம், செல்வத்தின் கவலை இல்லை அல்லவா? ரொட்டி சாப்பிடுக. பாபாவின் குணத்தை பாடுக.
தால் ரொட்டி கிடைத்தே தீரும். செல்வத்தின் கவலை, மனக்குழப்பம், உடல் கர்ம போக்கின் கவலை இருக்கக்கூடாது. ஏனெனில் இது இறுதி ஜென்மம், இறுதி நேரம். இச்சமயம் எல்லா கணக்கும் முடிந்தாக வேண்டும். ஆகவே சதா சுப சிந்தனையாளராக இரு. என்ன ஆகும் என்ற கவலை கூடாது. ஞான சக்தி மூலம் எல்லாம் அறிந்தவர் ஆகிவிட்டீர்கள். எல்லாம் அறிந்தபின் கேள்வி எப்படி எழ முடியும்? ஞானம் கூறுகிறது, என்ன ஆகிறதோ அது நன்றாகவே ஆகும். ஒவ்வொரு ஆத்மா தனது கணக்கு வழக்கை நேர் செய்து வருகிறார்கள். கணக்கை உருவாக்கியும் வருகிறார்கள். இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? இப்போது நாம் விசேஷ ஆத்மா ஆகிவிட்டோம். சதா நசா குசியில் இருங்கள். சுய மரியாதை எண் 129. நாள் 5/12/83. முழு உலகில் நாமே விசேஷ ஆத்மா. விசேஷ ஆத்மாவின் ஓர் எண்ணம், ஓர் சொல் கூட சாதாரணமாக இருக்காது. இந்த ஸ்மிருதி சக்திசாலி ஆக்கக்கூடியது. வீணான கணக்கை முடித்துவிட வேண்டும். எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு இவற்றில் சிரேஷ்ட கணக்கை அதிகரிக்க வேண்டும். ஸ்மிருதிதான் ஸ்திதியை உருவாக்கும். ஸ்மிருதி சொரூபம் ஆகிவிடு. சொரூபம் ஒருபோதும் மறக்காது. சங்கமயுகம் உற்சாகம், ஆர்வம் அடைவதற்கான யுகம் ஆகும். எந்த ஒரு பரஸ்திதியிலும் வாயு மண்டலத்திலும் உற்சாகம், ஆர்வம் குறைந்துவிடக்கூடாது. என்ன நமக்கு கிடைத்து இருக்கிறதோ அதை அனைவருக்கும் வழங்கும் ஆர்வம் இருக்கட்டும். குசியின் அடையாளம் உற்சாகம் ஆகும். அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன் என்ற உற்சாகம் இருக்கட்டும். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 130. 31/12/83. நான் பாபாவின் துணை மற்றும் சகயோகம் பெறும் விசேஷ ஆத்மா. பாபா எங்கு நம் துணையாகி விடுகிறாரோ அங்கு சர்வ பிராப்தி இருக்கும். சதா பாபா துணை எனில் சர்வ பிராப்திக்கு அதிகாரி ஆகலாம். எல்லா பிராப்தி நிறைந்த ஆத்மா சதா அசையாதவராக இருப்பார். பாபா துணை தரும்போது
அந்த துணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பக்தர் சிறிது கிடைத்தாலும் குஷி ஆகிவிடுவார். ஞானி முழுவதையும் பெறுபவர் ஆவார். சுய மரியாதை எண் 131 7384. நான் பாபாவின் விசேஷ ஆத்மா. பாபா சிரேஷ்டமானவர், நாமும் சிரேஷ்டமானவர் ஆவோம். இந்த ஸ்மிருதி ஒவ்வொரு செயலிலும் சிரேஷ்டத்தை கொண்டு வந்து விடும். எண்ணம் போல செயல் இருக்கும். சதா ஸ்மிருதி மூலம் சிரேஷ்ட ஸ்திதியில் இருக்கும் விசேஷ ஆத்மா நாம். பகவானின் குழந்தையாக கல்பத்தில் வேறு எந்த சமயத்திலும் ஆக முடியாது. இந்த சிரேஷ்ட ஜென்மத்தின் குஷியை கொண்டாடுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம், கர்மம், பரிவாரத்தை சேர்ந்த பிராமணர் நாம். இந்த நினைவில் ஒவ்வொரு அடியை வைத்து முன்னேறி செல்லுங்கள். புருஷார்த்த வேகம் அதிகம் ஆகட்டும். பறக்கும் கலை சதா மாயாஜித் நிர்பந்தனம் ஆக்கக்கூடியது. ஒருவர் நினைவில் ஏக்ரஸ் நிலையில் நிலைப்பதால் சாந்தி, சக்தி, சுகம் அனுபவம் ஆகும். லட்சியம் நல்லதாக இருந்துவிட்டால் லட்சணமும் நல்லதாக ஆகிவிடும். சுய மரியாதை எண் 132 நாள் 12/12/84. நான் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலராக இருக்கும் விசேஷ ஆத்மா. இறைவனை அடையும் முயற்சியில் உலகில் அனைவருமே இருக்கும்போது நாம் இறைவனை அடைந்துவிட்டோம். பாபாவுடையவர் ஆவது எனில் பாபாவை அடைந்து விட்டதாகும். பக்தி மார்க்க பிராப்திக்கும் ஞான மார்க்க பிராப்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஞானம் படிப்பு, பக்தி படிப்பல்ல. சதாகால பிராப்திக்கான சாதனம் ஞானம் ஆகும். பகவானுடையவர் ஆவது எண்ணத்திலும் இல்லாதது இப்போது நிஜம் ஆகிவிட்டது. பாபா ஒவ்வொரு குழந்தையையும் பொறுக்கி எடுத்து தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். இதே குஷியில் இருக்க வேண்டும். சுய மரியாதை எண் 133 18/2/85. நான் விசேஷ ஆத்மா. பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பகவான் நமது பாக்கிய ரேகையை